அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் கடலை மாவை வச்சு பண்ணக்கூடிய மில்க் பர்ஃபி தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வறுத்து எடுத்துருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நெய் ஊற்றிடுவோம். இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன். 4 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. நெய் மெல்ட் ஆகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ எடுத்த அரை கப் கடலை மாவையும் இதில் சேர்த்துட்றேன். நல்லா வறுத்துடலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் வறுத்து எடுக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா வறுபடணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ஆனால் வாசம் வரணும். ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் வறுத்துட்ருக்கேன். கைவிடாமல் வறுத்துட்ருக்கணும். இது வறுபடட்டும். அதே அரை கப் சீனி எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். சீனியோடு சேர்த்து இதை திரிச்சிட்டு வந்துடலாம். சீனி ஏலக்காவையும் பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். மாவு வறுபட்டுருச்சான்னு பார்க்கலாம். இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் அரை கப் பால் பவுட்ரு எடுத்திருக்கேன். அரை கப் பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பால் தான் எடுத்திருக்கேன். ஆரோக்கியா பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ கட்டிகள் இல்லாமல் இதை கலந்து விட்டுறலாம். மாவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கடலை மாவில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ண பாலையும் பால் பவுடரையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுப்பு ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன். மீதமுள்ள பாலையும் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போ அரை கப் பவுட்ரு பண்ண சீனியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பவுட்ரு பண்ண சீனியை சேர்த்ததும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டிகளே இல்லாமல் இதே மாதிரி திரண்டு வரணும். சட்டியில் ஒட்டவே கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் செட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அதில் ஒரு பட்டர் சீட்டு விரித்து கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் கட் பண்ணியிருக்கேன். அது வந்து ட்ரேயில் போட்டுடலாம். பாதாமும் முந்திரியும் ட்ரேயில் போட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மில்க் பர்ஃபியை இதில் போட்டு சமப்படுத்திடலாம். நல்லா சமப்படுத்தியாச்சு. இப்போ மீதமுள்ள நட்ஸையும் அதில் தூவிடலாம். கருப்பு கருப்பாக தெரிகிறது வேறு எதுவும் இல்லை, ஏலக்காயில் உள்ள விதை தான். நட்ஸை தூவி லைட்டாக அழுத்தம் கொடுத்தா போதும். நல்லா செட் ஆயிரும். லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்றேன். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வெளியில் வச்சா 10 நிமிஷம் ஆகும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா 5 நிமிஷத்துலேயே அது செட் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி வெளியில் வச்சு தான் எடுக்க போகிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். கட் பண்ணிடுறேன். நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கிறலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கடலை மாவு மில்க் பர்ஃபி. நீங்கள் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.